இங்க காஞ்சனமாலான்ற பொண்ண காமிக்கிறாங்க. அவங்க கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிரேயருக்கு போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த சிஸ்டர் எதுக்கு போகாம இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு பிரேயர்ல மட்டும் எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. ஆனா சாப்பிடும்போது பணம் இருக்கவங்க தனியா, பணம் இல்லாதவங்க தனியா உட்கார வச்சிருக்காங்க. அது மட்டும் என்ன நியாயம்னு கேட்கறா. சோ எல்லாருமே ஒண்ணா இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிஸ்டருமே நான் இதை பத்தி பேசுறேன். இப்போதைக்கு நீங்க ஹாலிடேக்காக எல்லாருமே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹீரோ இந்த ஊர்லயே பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருப்பாரு. இவங்க முஸ்லீம் ஃபேமிலி. ஆனா இந்த பொண்ணு இந்து ஃபேமிலி. ஆனா இவங்க ரெண்டு பேரோட அப்பாவுமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த பொண்ணுமே ஒரு ஃபெஸ்டிவலுக்காக தான் இங்க ஊருக்கு வந்திருப்பா. அது முடிஞ்சதுமே திரும்பவும் காலேஜ் போறா. பார்த்தா இவளோட பேர்ல நிறைய லவ் லெட்டர்லாம் வந்திருக்கும். அதனால சிஸ்டர் வந்து வான் பண்ணிட்டு போறாங்க. அப்ப சாப்பிடும்போது எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இருந்தாலுமே அந்த லெட்டரை போய் செக் பண்ணி பார்க்கறா. அப்பதான் நேம் மொய்தீன் போட்டிருக்கு. அதை படிச்சதுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா அது ஹீரோட நேம் தான். இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவங்க லவ் பண்ணதான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதே டைம்ல ஹீரோட ஃபுட்பால் டீம்ல இருக்க ஒரு பையன் இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்காகவே நிறைய லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா. ஒரு பயத்துல தராமலே விட்டுறான். ஒரு நாள் இந்த பொண்ணோட அண்ணனுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவை பார்த்து கை காட்டுறாங்க. ஆனா இவன் நமக்கு தான் கை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிருப்பான். திடீர்னு இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேருமே வேற வேற மதத்துல இருக்கோம். அதனால நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்டதுமே எவ்வளவு தடைகளை வந்தாலுமே நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் படிப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு தரா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா.